வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். ஏங்க இந்த ஆந்திர பிரதேஷ்ல ஜானவி அப்படின்ற ஞானேஸ்வரி பாப்பா தொலைஞ்சு போய் இப்போ வரைக்கும் 33 நாள் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் டீட்டெயில்ஸும் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இது எல்லா வீடியோஸ்லையும் முன்னாடியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இப்போ வரைக்கும் பாப்பா சம்மந்தப்பட்டு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கலன்றது இந்த இடத்துல வந்து நிதர்சனமான உண்மை. அதை ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் முதல்லயே அதை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கேன். சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்ஸ் படி என்னன்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா அவங்க காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டர் இருக்கார் இல்லையா, அந்த கலெக்டர் போயிட்டு ஞானேஸ்வரி இந்த 2 வயசு பாப்பா இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய அம்மா அப்பாவை மீட் பண்ணி ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்திருக்காரு. கவலைப்படாதீங்க, உங்க பாப்பாவை நாங்க கண்டிப்பா மீட்டு தந்துருவோம். எங்களுக்கு சில ஹிண்ட் க்ளூவெல்லாம் கிடைச்சிருக்கு. பாப்பாவை எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்துல மீட்டு தரணுமோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்துல வந்து மீட்டு தந்துடுறோம். நீங்க வந்து மனசை தளர விடாதீங்க, கஷ்டப்படாதீங்க அப்படின்ட்டு. ஸோ கலெக்டர், காக்கிநாடா கலெக்டர் வந்து சொல்லியிருப்பதாக சில தகவல்கள் இப்போ அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துலையும் நியூஸ் சேனல்லையும் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ போலீஸ் ஸ்குவாட் எல்லா டீமு, ட்ரோன்ஸ் டீமு, அப்புறம் இந்த மோப்பனாய் டீமு அப்படின்ட்டு நிறைய டீம்ஸ் திருப்பியும் இறங்கி இருக்குங்க. எங்க அந்த 40 ஏக்கர் கொண்டிருக்கக்கூடிய ஞானேஸ்வரி பாப்பாவுடைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய காடு இருக்கு பாத்தீங்களா, காடு மற்றும் ஒரு 80-90 அடிக்கு மலைகள் என்பது உயர்ந்து நிக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல போலீஸ் டீமு, நான் சொன்ன மோப்பனாய் டீமு எல்லாமே இறங்கி இருக்கு. ஸோ இப்போ அங்க அவங்களுடைய தேடுதல் பணியை வந்து பண்ண போறாங்க. என்ன கோகுல் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா என்ன கதை இது? அவங்க தான் ஃபர்ஸ்ட்லயே அந்த இடத்துல வந்து தேடிட்டாங்களே, திருப்பியும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ்க்கு, அதாவது போலீஸ் அபிஷியல்ஸ்க்கு வந்து சில தகவல்கள் என்பது கிடைச்சிருக்கு. ஸோ அந்த தகவலின்படி இவங்க தான் கன்ஃபார்மா இதை பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு உறுதிக்கு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா, அதாவது பாப்பா ஜூன் 6 அன்னைக்கு காணாம போகுது இல்லையா, அந்த ஜூன் 6க்கு முன்னாடி 15 நாட்களுக்கு முன்னாடியிலே இருந்து அங்கிருந்து சில மக்களுடைய நடமாட்டம் என்பது அதிகமா இருந்திருக்குங்க. அது யார் யாருன்னு பார்க்கும்போது அந்த மலைகள்ல வாழக்கூடிய இந்த முந்திரி கொட்டைகள் பெருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இவங்களுடைய அந்த நடமாட்டம் தான் அந்த பகுதியில் அதிகமா இருந்திருக்கு. இந்த பாப்பா காணாம போன 15 நாளைக்கு முன்னாடியிலே இருந்து அவங்க அந்த பகுதியில் வந்து சுற்றி திரிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க அப்படின்ற இந்த விஷயம் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ முக்கியமா இந்த முந்திரி கொட்டைகளை பொறுக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து மலைப்பகுதியில தான் இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பாப்பா காணாம போகும்போது, பாப்பா தனியா போகும்போது, ஐ மீன் அன்னைக்கு ஜூன் 6 அன்னைக்கு பாப்பா தனியா போயிருக்கும்போது இந்த முந்திரி கொட்டைகளை பெருக்கக்கூடிய நபர்கள் தான் பாப்பாவை கடத்தி மலைப்பகுதிக்கு கொண்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் அபிஷியல்ஸ் இப்போ அந்த மலையில ஃபுல்லா சர்ச் ஆபரேஷன்ஸை வந்து பண்ணிட்டு வராங்க. ஒரு பக்கம் கலெக்டருடைய சப்போர்ட், இன்னொரு பக்கம் வந்து பயங்கரமா சர்ச் ஆபரேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களுடைய மீடியாக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா அங்க அந்த முந்திரி கொட்டைகளை பெருக்கக்கூடிய நபர்கள் அதிகமா வருவாங்க, அப்பப்போ வருவாங்க. ஸோ அந்த மலை வழியா கூட கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு நீண்ட பாதை என்பது இருக்கு மலை வழியாகவே. அதனால பாப்பாவை கடத்தி அந்த பக்கம் கூட கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து சுற்றி திரியவே போலீஸ் இப்போ வந்து மலையில இறங்கி அங்க யாராச்சும் இந்த முந்திரி கொட்டைகள் பெருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு லிட்டரலா ஃபோன் பத்தி பெருசா தெரியாது, எதுவுமே இருக்காது. அவங்க ஒரு சாதாரண ட்ரைபல் பீப்புள் மாதிரி இருப்பாங்க, மலைவாசிகள் போல இருப்பாங்க. அது போன்ற நபர்கள் பாப்பாவை வந்து கொண்டு போய் வச்சிருக்கலாம், இல்லை வேணுமனே கடத்தி போயிட்டு வச்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பா பாப்பா அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி திருப்பியும் போலீஸ் டீம் எல்லாமே இறங்கியிருக்காங்க பாப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த கேஸ்ல வந்து ஏகப்பட்ட முரண்களை இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து சந்திச்சோங்க. ஐ மீன் நம்ம வந்து பார்த்தோம். தட் மீன்ஸ் அவங்களுடைய பாப்பாவுடைய உறவினரான கோட்டீஸ்வர ராவ் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த நபர் என்ன சொல்லியிருந்தாரு, ஒரு கியா கார் வந்து அன்வான்டா சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது பாப்பா காணாம போன முன்தினம் அன்னைக்கு. அந்த கார்ல வச்சுதான் பாப்பா வந்து கடத்தி இருந்தாங்க. அந்த காரத்தை திருப்பி என்ன வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு, எங்களை பார்த்தாலே அவங்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு பொருளையை கலப்பினாரு. போலீஸ் மேல வந்து ஒரு பழியவே போட்டார் அவரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து போயிட்டு அதன் பின்னணி என்னன்ட்டு செக் பண்ண பிறகு அந்த பாப்பாவுடைய உறவினரை இன்னொரு வீடியோ வந்து பதிவேற்றம் செய்யறாரு. இல்லைங்க, அந்த கார் கிடையாது, அந்த கார் வந்து எங்க எங்களுடைய லோக்கல்ஸ்ல வந்து திருமணம் ஒருத்தவங்களுக்கு நடந்தது, ஸோ அந்த திருமணத்துக்கு வந்திருக்கக்கூடிய காருங்க, என் மேல தெரியாதரமா அவங்க வந்து காரை இடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கார் மேல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அப்படின்ட்டு இப்படி இப்படி திசை திருப்பலா பண்ணிட்டு வராங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சொல்ல தோணுதுங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, இந்த ஜானவி பாப்பாவுடைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அதாவது CH அக்ரஹாரம் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த வில்லேஜ் பக்கத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாமாயில் தோட்டம், அந்த பாமாயில் தோட்டத்துக்கு நடுவில் அந்த பாப்பாவுடைய வீடு, அந்த வீடு அந்த தோட்டம் எல்லாமே ஒரு தனியார் உரிமையாளர், ஒரு பிரைவேட் ஓனருக்கு சம்மந்தப்பட்டது. இந்த நிலம், பாமாயில் தோட்டம் எல்லாமே அந்த உரிமையாளர் இப்போ வரைக்கும் ஏன் வந்து பாப்பாவுடைய ஃபேமிலியை வந்து சந்திக்கல அப்படின்ற இந்த கேள்வியை வந்து எழுப்பிட்டு வராங்க. யாரு? அவங்களுடைய தெலுங்கு மீடியாஸ். அதாவது
நம்ம இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நியூஸை பார்த்தே, இந்த நியூஸ் சேனல்ல வரக்கூடிய நியூஸை பார்த்தாலே அவ்வளோ பரிதாபமா இருக்கு. அவங்களுடைய அம்மா, அப்பாவ அத்துணை நபர்கள் மீட் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அவங்களுடைய அந்த நல்ல வார்த்தைகள அவங்களுடைய அம்மா, அப்பா கிட்ட வந்து உதிர்த்துட்டு வராங்க. ஆனா, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரான அந்த ஓனர் ஏன் இதுவரைக்கும் வந்து அந்த பாப்பாவுடைய அம்மா, அப்பாவ வந்து பார்க்கல? இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. அப்படின்ற இந்த கேள்வியும் கூட சேர்த்து எழுப்பிட்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு சந்தேகம் தரும் விதமாக தானே இருக்கு. பேசிக்கா நமக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நிலத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா, நிலம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய உரிமையாளர் நம்ம தான் போயிட்டு அந்த "என்ன பிரச்சனைப்பா? ஏது பிரச்சனைப்பா?" அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம போயிட்டு ஆளா நிக்கணும். வாஸ்தவம் தானே கேட்கறது? நான் சொல்றது வாஸ்தவம் தானே? ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு பாப்பா காணாம போன சம்பவம் கிட்டத்தட்ட 33 நாள் கழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கு போயிட்டு அந்த நிலத்துடைய உரிமையாளர், அதாவது அந்த பாப்பா இருக்கக்கூடிய வீடு, அவங்க அப்பா வேலை செய்யக்கூடிய எல்லா இடத்துடைய உரிமையாளர் வந்து போய் அவங்க ஃபேமிலிய ஏன் பார்க்கல? ஏதாச்சும் ஒரு ஆறுதல் பேச்சாச்சும் சொல்லியிருக்கணுமே. இது ஒரு வகையான சந்தேகத்தை தானே எழுப்பி விட்டுட்டு இருக்கு. அவங்கள ஃபோன்ல பேசியிருப்பாங்களோ, என்ன கதை ஏதுன்றதெல்லாம் நமக்கு தெரியல. பட் அவங்களுடைய மீடியாஸ் இப்படி ஒரு கொஸ்டின்ஸை வந்து எழுப்பிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் குடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவ என்னன்னு பார்க்கும்போது போலீஸ் என்ன சொல்றாங்க? அங்க வந்திருக்கக்கூடிய முந்திரி பெருக்கக்கூடிய முந்திரி கொட்டைகள் பெருக்கக்கூடிய நபர்கள் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. இல்ல பாப்பா தனியா நடந்து போயிட்டு இருந்தா வேற யாருன்னா வந்து பாப்பாவ வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம், தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை நல்லா உற்று நோக்கும்போது, ஆமால்ல மீடியாஸ் பேசுறதும் நியாயமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதுங்க. அதாவது அந்த பக்கம் வழியாக வரக்கூடிய சாதாரண நபர்கள் வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட ஃபோன் இருக்கும். ஃபோன் கால்ஸ் அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து இருக்கலாம். டவருடைய சிக்னல் அந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு போலீஸ் வந்து ஆய்வு செய்யும்போது, பாப்பாவ தூக்கிட்டு போயிருக்கக்கூடிய நபர்களை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. ஆனா போலீஸ் கிட்டத்தட்ட 4000 டவர் நம்பர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய, ஐ மீன் 7 டவர்ஸ்ல இருக்கக்கூடிய 4000 கால்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய டவர் ட்ரேசஸ், அந்த ஃபோன் கால் ட்ரேசஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி ஒரு 17 சஸ்பீஷியஸ் கால்ஸை வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே இல்ல, யாருமே சஸ்பெக்டா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு கிளியர் கிட்னாப்ன்ட்டு வேற சொல்லிட்டு வராங்க. கிளியர் கிட்னாப்னு சொல்லும்போது எப்படிங்க, ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட்டு அந்த பகுதிக்கு வந்து பாப்பாவை வந்து தூக்கிட்டு போவான். ஏன்னா இப்போ ஃபோனுடைய அந்த டவர் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக தான் ஃபோன் கீன்லாம் எதுவும் கொண்டு வர மாட்டானுங்க. ஸோ அந்த டவரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. ஸோ பாப்பாவுடைய கேஸ் வந்து கிட்னாப் அப்படின்ற அந்த கோணத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா போலீஸ் சொல்றது வந்து முந்திரி பருப்பு பொறுக்கக்கூடிய நபர்கள், அந்த வழியா போயிருக்கக்கூடிய நபர்கள், அப்படின்னா அவங்களுடைய ஃபோன்ஸை வச்சு ட்ரேஸ் பண்ணிடலாமே யார் தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இவ்வாறான முன்னுக்கு பின்னாக முரணாக சில தகவல்களும் இதுல வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனிவே இந்த கேஸ் 33 நாள் கடந்து போய்கிட்டு இருக்கு. பாப்பா காணாம போய் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. குழந்தை என்னதான் ஆச்சு, ஏதுதான் ஆச்சு அப்படின்ட்டு. நம்ம இந்த இடத்துல வந்து சாமியை தாங்க வேண்டிக்கணும், அந்த பாப்பாக்கு வந்து ஒன்றும் ஆயிருக்க கூடாது அப்படின்ட்டு. அதை தாண்டி இந்த கேஸ்ல வந்து எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்த கேஸ் போக போக தோய்வு அடையல. நிறைய மீடியா வெளிச்சம், அபிஷியல்ஸோடைய அந்த பார்வை வந்து பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் பாப்பா சம்மந்தப்பட்டு ஒரு ஒரு க்ளூ, ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கலன்றது தான் வருத்தமா இருக்குங்க. பேசினதையே திருப்பி பேசி தான் அப்டேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய மீடியாஸ். ஸோ கலெக்டர் இப்போ புதுசா வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவை மீட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். இப்போ வந்து ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அந்த முந்திரி கொட்டைகளை பெருக்கக்கூடிய நபர்கள் தான் பாப்பாவை தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. போலீஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள்ல. பார்ப்போம் என்ன அப்டேட் கிடைக்குது அப்படின்ட்டு. தொடர்ந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவோம். இந்த குழந்தை திருப்பி கிடைக்கணும் அப்படின்ட்டு. இந்த பாப்பா சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய மேஜர் அப்டேட் எது கிடைச்சாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துறேன். நான் அடுத்த ஒரு வீடியோல உங்களை பார்க்குறேன் மக்களே. பாய்.